ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாரீசன் படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், சித்தாரா மற்றும் பல ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மாமன்னன் படத்துல வந்து வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில எதிரியா பார்த்தோம். பட் இந்த படத்துல ரெண்டு பேரையும் நண்பர்களா பார்க்குறோம் இந்த படத்துல வந்துட்டு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் கேரக்டர்ல வந்து ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஜெயிலேருந்து வெளில வந்து அவர் வந்து திருட்டு வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஒரு வீட்டுக்குள்ள பிரேக் இன் பண்ணும்போது அங்க பார்த்தா வடிவேலு வந்து ஒரு வயசான தோட்டத்துல இருக்காரு. அவர் வந்து சங்கிலியில கட்டப்பட்டு இருக்காரு. ஸோ அவர் சொல்றாரு அவருக்கு இந்த மறதி வியாதி இருக்கு. ஸோ அதனால அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மறதி இருக்கிறதால அவங்க பையன் அப்போ அவர் வந்து கட்டி போட்டிருக்காரு. என்னை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் காசு தரேன். நீ என்ன வந்து ஒரு இடத்துல அதான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வடிவேல் ஃபஹத் ஃபாசில் வந்து வடிவேலு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவரை கூட்டிக்கிட்டு பைக்ல வந்து போறாரு. ஏடிஎம் போயிட்டு காசு எடுக்கும்போது பாக்குறாரு இந்த மாதிரி வடிவேலு கிட்ட அக்கௌண்ட்ல 25 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படி வடிவேலு கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வடிவேலு கூடயே போறாரு. அவர் வடிவேலு வந்து அப்பப்போ மறந்து போறாரு இவர் யாருன்னு சொல்லிட்டு. அந்த மறதி வியாதி இருக்கிறதால அப்பப்போ மறந்து போறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ அவர் ஒவ்வொரு வாட்டியும் இவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ பல்வேறு ஊருக்கு போறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து படம் போயிட்டே இருக்கு. நமக்கு வந்து இன்டர்வல்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா வந்துட்டு வடிவேல் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அவருக்கு வந்து மறதி வியாதியே கிடையாது. ஃபஹத் ஃபாசில் ஏமாத்திட்டு அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு அவர் வந்து சில பேரை கொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீட்பேக், அதாவது வந்து ஒரு பழைய பழைய ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது சித்தாராவும் வடிவேலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. சித்தாரா வந்து சைல்டு சைக்காலஜி கவுன்சிலிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய வருது சின்ன பொண்ணுங்களை சில பேர் வந்து தப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த மறதி வந்து சித்தாராக்கு ஆக்சுவலா இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த அந்த துக்கத்திலே வந்து அந்த பொண்ணுங்களுக்கான துக்கத்திலே வந்துட்டு சாவறதுக்கு முன்னாடி வடிவேலு கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு, இவங்களதான் நீங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வடிவேலு வந்து சித்தாரா செத்த பிறகு வடிவேலு வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரா பழி வாங்குறாரு. ஸோ கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா அதாவது ஃபஹத் ஃபாசிலோட ஃப்ரெண்டே தப்பு பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை வந்து பழி வாங்க போகும்போது ஃபஹத் ஃபாசிலும் அவரோட சேர்ந்து அந்த ஃப்ரெண்டை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வந்து கடைசியில ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. அங்க வந்து அவங்க வந்து தண்டனை பெற்றாங்களா இல்ல விடுதலை ஆகுறாங்களா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். படத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில் சொல்லவே வேணாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வடிவேலும் வந்து ஒரு சீரியஸான கேரக்டர். அவரோட அந்த காமிக்னஸ், காமெடி, அந்த ஃபேஸ்ல ரியாக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாம பக்காவா ஒரு சீரியஸான கேரக்டர்ல பக்காவா அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மறதி இருக்கிற ஒரு வயசானவர் மாதிரி வந்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு சீரியஸ் கேரக்டரா சூப்பரா பேலன்ஸ் பண்ணி பக்காவா பண்ணியிருப்பாரு. நிறைய எமோஷனல் சீன்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க எமோஷனல் சீன்ஸ். அதுல வந்து வடிவேலு பெர்ஃபார்மன்ஸ் சரி, ஃபஹத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் சரி சூப்பரா இருக்கு. அந்த அதாவது ஃபிளாஷ்பேக் சீன்ல வடிவேலு அவங்க சித்தாரா வந்து ஒவ்வொரு வாட்டியும் மறந்து போறது, அதை பார்த்து அவர் அழுறது, கண்ணீர் விடுறது, அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பிட்வீன் வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில், அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே கட்டமைச்சிருக்காங்க இந்த படத்துல வந்துட்டு. ஸோ இது வந்து சூப்பரான பாசிட்டிவா திங் வந்துட்டு. அதுக்கப்புறம் மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா நல்லாவே பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாமே குட் அண்ட் டச்சிங்கா இருக்கு எல்லா டைலாக்ஸும் கேட்கும்போது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ரோட் மூவி, அதாவது ஃபாரின்ல வந்து ஒரு ரோட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேரக்டர்ஸ் வந்து ஒரு அதாவது டிராவல் பண்ணிட்டே இருப்பான் அவங்க படம் ஃபுல்லா. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு கேரக்டரும் வந்து பைக்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங். ஒரு ரோட் மூவி வந்து ஒரு ஜான்ரே நம்ம ஊர்ல பெருசா நிறைய எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்துல ரோட் மூவியா ஒரு ஜான்ரே எடுத்து சூப்பரா ரெண்டு கேரக்டர் வச்சு, அது ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு வித் அல்சைமர் டிசீஸ் மாதிரி காட்டி
நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ யூனிக் மூவி. இன்டர்வல் டைம்ல தான் நமக்கு தெரிய வருது வடிவேல் வந்து ஒரு சீரியஸான ரிவெஞ்ச் எடுக்கிற பர்சன் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஷாக்கிங் ட்விஸ்டா கொடுத்து டைரக்டர் நல்லாவே வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த பாசிட்டிவ்ஸான இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெகட்டிவ்ஸ், இந்த படத்துல மெயின் நெகட்டிவ் என்னன்னா மூவி ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பொறுமையா உட்காரவே முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் ஸ்லோவா போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு, அவங்க டிராவல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அது வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் செட்டப் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பா பண்றதுக்கு. ஸோ அது இந்த படத்துல மிஸ் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இல்லாம டிராகிங்கா இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா விறுவிறுப்பா சில சீன்ஸ் எல்லாம் போட்டு காமெடி போட்டு நல்லா எடுத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிருக்காங்க வந்துட்டு. ஸோ கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சில சீன்ஸ்லாம் வந்து டக்குன்னு திணிச்ச மாதிரி இருக்கு. அதாவது திடீர்னு ஃபஹத் ஃபாசிலும் வடிவேலோடு சேர்ந்து வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து டக்குன்னு தேவையில்லாம டக்குன்னு திணிச்ச மாதிரி இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. அது அது ஒரு நெகட்டிவ் திங் இந்த படத்துல. இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்து அல்சைமர் டிசீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் ரேஞ்ச் எடுக்கிறார். அதுல மோர் அண்ட் மோர் சஸ்பென்ஸும் த்ரில்லும் ஆட் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. பட் அது இல்லாம படத்தை வந்து நிறைய இடத்துல வந்து ஃபிளாட் ஆயிடுச்சு படம். அதாவது ஸ்கோப் இருந்தும் அது வந்து கரெக்டா ஒரு மகாராஜா படத்துல எப்படி சஸ்பென்ஸ் த்ரில் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு இந்த படத்துல இல்லாம போனது ஒரு நெகட்டிவிட்டி. பட் ஓவரால் எ ஃபென்டாஸ்டிக் மூவி ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில். பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ.